கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். எனவே உங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவது சாதாரணமானது. ஆனால் இன்னொரு கட்சியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எங்களை போன்றவர்களை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், நாங்களும் வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பல்வேறு அடிப்படையான அம்சங்களில், முக்கியமான அம்சங்களில் கலைஞர் அவர்களோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கருத்தொற்றுமையோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் செயல்படக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும், அன்றைக்கு கலைஞர் அவர்கள் தலைமையிலே செயல்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும், நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான நல்ல நடவடிக்கைகளையும் மனமாற பாராட்டி இருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதையும் தாராளமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களிடம் உரிமையாக நாங்கள் அதை எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதற்கான கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்த, மனுக்கள் அளிக்க, மக்களுடைய பிரச்சனைகள் இது இது இருக்கிறது, நீங்கள் தலையிட வேண்டும், சரி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைப்பதற்கான வெளியை எப்போதுமே எதிர்கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிற பாரம்பரியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த மேடையை அத்தனை தலைவர்களோடும் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். கலைஞர் அவர்களுக்கு புகழஞ்சலின்னு சொன்னா ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. எனக்கு பின்னாலே பேசுகிறவர்கள் அவர் தமிழுக்கு ஆற்றிய பணி, தமிழை செம்மொழியாக கொண்டு வருவதற்காக அவர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், தமிழிலே அவர் எழுதியிருக்கிற அருமையான நூல்கள், அதே போல தமிழ் செறிவு அடங்கிய அவருடைய உரைகள், இது பற்றியெல்லாம் எனக்கு பின்னாலே இருப்பவர்கள், வந்திருப்பவர்கள் நிச்சயமாக பேசுவார்கள். எங்களை பொறுத்தவரை புகழஞ்சலி என்று சொல்லும் போது கலைஞர் அவர்கள் ஏற்கனவே நான் சொன்னதை போல இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற அடிப்படையான விஷயங்கள், அது ஜனநாயகம், மாநிலங்களுக்கான உரிமை, சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கோட்பாடு, இப்படியான விஷயங்களுக்கு கலைஞருடைய ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்த போது மார்க்சிஸ்ட் கட்சியும் பல்வேறு கட்டங்கள்ல இணைந்து இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம், உழைத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம். உதாரணமாக மாநிலங்களுக்கான உரிமை என்பது சட்டப்படி நியாயமாக அதிகாரத்தோடு, ஏன் ஒரு திமிரோடு கூட நம்மால் கேட்க முடியும். நம்முடைய அரசமைப்பு சட்டம் அதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறது. மத்திய அரசுங்கிறத ஒன்றிய அரசு அப்படின்னு ஏன் நம்ம மாத்தி சொல்றோம்? வார்த்தையில என்ன இருக்கும்பாங்க. மத்திய அரசுனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஒன்றிய அரசுனா யூனியன் கவர்மெண்ட் தான், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இன்றைக்கு ஒன்றிய அரசு என அழுத்தி அழுத்தி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் எதனால ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, மத்தியங்கிற வார்த்தையில மோடி அரசு மதிமயங்கி விடுகிறது. நாம் தான் மையம், நாம தான் சென்டர், நாம் சொல்வதை கேட்டு அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட வேண்டிய இடத்தில்தான் மாநிலங்கள் உள்ளன. மாநிலங்களுக்கு என்று தனியான உரிமைகள் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அரசமைப்பு சட்டம் என்னதான் சொல்லி இருந்தாலும், மாநிலங்க அதிகாரங்களுக்கான தனியான பட்டியலை வைத்திருந்தாலும், படிப்படியாக மாநில அதிகார பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் களவாடி கொல்லைப்புற வழியாக அவற்றை பறித்து பறித்து மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற ஒரு மைய அரசாக மாறுவதற்கு இந்த 10 ஆண்டு காலத்துல மோடியினுடைய ஆட்சி ஏராளமான முயற்சிகளை எடுத்த போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரும் கருத்தியல் போராட்டம் மட்டும் நடத்தல, நாடாளுமன்றத்திற்கு உள்ளே மட்டும் நம்ம குரல் கொடுக்கல, நாடாளுமன்றத்துக்கு வெளியில மக்களை திரட்டி, ஆண்களையும் பெண்களையும் அணிதிரட்டி நம்ம தெருவில் நின்று போராடி இருக்கிறோம். மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்க, கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாக்க அரசமைப்பு சட்டமே நமக்கு உத்தரவாதம் செய்திருக்கக்கூடியதை ஒன்றிய அரசு களவாடி விடக் கூடாதுங்கிற கவலையோட நாம் அனைவரும் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறோம். எனவே கடந்த காலத்துல கலைஞர் அவர்கள் தலைமையில இந்த கட்சியும் ஆட்சியும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஸ்ரீநகர் கான்க்ளேவ்
துவங்கி பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக நாம் புகழஞ்சலி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்கள், இவற்றையெல்லாம் கொண்டு வந்ததில் நிச்சயமாக ஒரு முன்னோடியாக கலைஞர் அவர்களுடைய ஆட்சி இருந்தது என்பதை இங்கு பாராட்டி நாம் பதிவு செய்ய வேண்டும். 1989 அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட போது சென்னையில அனைத்து பெண்கள் அமைப்புகளும் சேர்ந்து அவருக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சியை நாரதகான சபாவில் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியில என்னுடைய தாயாரும் எங்கள் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரும் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளருமான பாப்பா உமாநாத் அவர்கள் பங்கெடுத்திருக்கணும். அன்றைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அந்த ஜனநாயக மாதர் சங்கத்துல இன்னொரு பொறுப்பில் இருந்த என்னை அனுப்பி வைத்தார்கள். நாரதகான சபாவில் அரங்கு நிறைந்த கூட்டம். அநேகமாக அவர் முதலமைச்சராக 89 பொறுப்பேற்ற பிறகு பெண்கள் அமைப்புகள் சேர்ந்து நடத்துகிற முதல் கூட்டம். அதனால ரொம்ப எதிர்பார்ப்போட அரங்கம் நிறைந்திருந்தது. ஏராளமாக பெண்கள் தான், பாதிக்கு மேல பெண்கள் தான் இருக்கைகளை நிரப்பி அங்கு அமர்ந்திருந்தார்கள். அப்ப அதுல எல்லாரும் பேசினோம், நாங்களும் சில விஷயங்களை சொன்னோம். அதுல முக்கியமாக என்ன கேட்டோம்னா, 500 கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை, அன்னைக்கு அப்படி இல்லை, 1000-2000 கார்டுகளுக்கு ஒரு கடை இருந்தது. எனவே 500 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் கடை, ரேஷன் கடையில அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை. அதே போல நிலம் வழங்கும் போது, வீடு வழங்கும் போது அந்த நிலத்திற்கான பட்டா, வீட்டுக்கான உரிமை என்பது ஆண்களின் பெயரில் மட்டும் இருக்கக்கூடாது, முடிந்தால் பெண்கள் பெயரில் மட்டும் கொடுங்கள், அல்லது கணவன் மனைவி இருவர் பெயரிலும் கூட்டுப்பட்டாவாக வழங்குங்கள் என்பன போன்ற பல கோரிக்கைகளை அந்த பாராட்டு கூட்டத்துல பெண்கள் அமைப்புகள் சார்பாக நாங்கள் முன்வைத்தோம். அப்பதான் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சில நலத்திட்டங்களை கலைஞர் அவர்கள் அறிவித்திருந்தார், அவருடைய அரசு அறிவித்திருந்தது. அதுலதான் திருமண உதவித்தொகை அப்போதுதான் 89 தான் அறிவிக்கப்பட்டு வந்தது. அதுல 8வது வகுப்பு முடித்திருந்தால் திருமணம் செய்யும் போது இவ்வளவு தொகை அப்படின்னு ஒண்ணு அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப நாங்க என்ன பேசணும், பெண்கள் அமைப்பு சார்பாக 8வது வகுப்பு வரை படித்திருந்து பின்னர் திருமணம் அப்படிங்கிறது பொதுவான பெண்களுக்கு பொருந்தும். ஆனா பழங்குடியின பெண்கள், மலைவாழ் பெண்கள், அவங்க 8வது வரைக்கும் படிச்சிருப்பாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எனவே அவர்கள் கல்வி தகுதி 5ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே, உரிய வயது வந்ததற்கு பிறகு அவர்கள் திருமணம் செய்தால் 8வது வகுப்பு முடிக்கவில்லை என்று பார்க்காதீர்கள், அவர்களுக்கான விதிகளை தளர்த்தி 5ஆம் வகுப்பு படித்திருந்தாலே இந்த திருமண உதவித்தொகை, மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை அவர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சோம். அடுத்து அனைவரும் பேசிய பிறகு கலைஞர் அவர்கள் நிறைவுரையாற்ற எழுந்தார். உடனடியாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் அவரால் ஏற்க முடியாது, ஏன்னா அமைச்சரவை இருக்கு, கலந்து பேசிவிட்டு ஜனநாயக ரீதியா தான் முடிவெடுக்க முடியும். ஆனா இந்த கோரிக்கைகளை எல்லாம் செவிமடுத்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இதையெல்லாம் இந்த அரசு நடத்தி கொடுக்கும், அமைச்சரவையில உரிய முடிவெடுத்த பிறகு நாங்கள் வெளிப்படையாக அறிவிப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை அவரு கொடுத்தாரு. இப்ப இந்த இடத்துலதான் நான் ஒண்ணு என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஏதோ பெண்கள் அமைப்புகள் கோரிக்கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் அவர் ஏற்கல. அன்றைக்கு நாங்கள் அந்த கோரிக்கைகளை முன்வைத்த போது கூட்டத்திற்கு வந்திருந்த அனைத்து பெண்களும் இந்த கோரிக்கைகளை கைதட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். குறிப்பாக கூட்டுப்பட்டா விஷயம், பழங்குடி பெண்கள் 5 படித்திருந்தாலே இந்த உதவித்தொகை வேண்டும்ங்கிற கோரிக்கைகளை எல்லாம் பேசும்போது அரங்கம் அதிர அன்றைக்கு வந்த பெண்கள் கைதட்டினார்கள். இதையெல்லாம் கலைஞர் அவர்கள் பார்த்தார். அப்ப தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த பெண்கள் குறிப்பாக இந்த கோரிக்கைகளை விரும்புகிறார்கள், இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவளிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதையெல்லாம் நிறைவேற்றுவதாக அவர் சொன்னார். பின்னால் அவர் சொன்னபடி அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி அநேகமாக நாங்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளை அன்றைக்கு அவருடைய அரசு நிறைவேற்றி கொடுத்தது என்பதை மகிழ்ச்சியோடு நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய வழிவந்த
இன்றைய அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இன்றைக்கு பெண்களுக்கான ஏராளமான நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதையெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த திட்டங்கள்ல பலன் பெறுபவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில கண்டிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே அதை பாராட்டி கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். குறிப்பாக விடியல் பயணம் அப்படிங்கிற முறையில நகர பேருந்துகள்ல விலையில்லா பயணம் அப்படிங்கிற விஷயம், 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அதே போல பள்ளிகள்ல காலை நேர சிற்றுண்டி, அதே போல அரசு பள்ளிகளில் படித்து வந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, இப்படியான பல திட்டங்கள் இன்றைக்கும் பெண்களுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கின்றன. எனவே அன்றைக்கு கலைஞர் அவர்கள் தூவி வைத்த விதை இன்று வரை வேர்பிடித்து வளர்ந்து இன்றைக்கும் பெண்களுக்கான பல நலத்திட்டங்களுக்கு ஒரு முன்னோடியாக தமிழகத்திலே விளங்குகிறது, செயல்படுகிறது என்பது குறித்தும் கலைஞர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தும் போது இந்த முக்கியமான அம்சத்தையும் குறிப்பிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து நிறைவாக ஒரே ஒரு விஷயம் பேசி நான் முடிச்சிடுறேன். அது என்ன விஷயம்னு சொன்னா, இயல்பாகவே அவருடைய நூற்றாண்டு முடிவுக்கு வந்தது. எனவே இந்த நிறைவு நிகழ்ச்சியை நம்ம நடத்துறோம் அப்படிங்கிறது வேற. ஆனா இந்த நிகழ்ச்சி நடக்கிற காலகட்டம் எது அப்படின்னா, 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதனுடைய முடிவுகளும் வெளியில் வந்து தமிழகத்துல இந்த அணி 39 பெற்று புதுச்சேரியும் சேர்த்தால் 40க்கு 40 என்கிற மகத்தான மதிப்பெண்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய புகழஞ்சலி நிகழ்ச்சி நடப்பது மிக பொருத்தமானது என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த 40 தொகுதிகளிலும் வெற்றி என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த அணியை பொறுத்தவரை அரசியலாக பிரச்சாரம் செய்தோம். எதிர்க்கட்சி தலைவர்களை வாய்க்கு வந்தபடி பேசுவது என்பது அநேகமாக நம்முடைய பிரச்சாரத்துல இல்ல. பொதுவாகவே அது நடக்காது. இந்த முறை நடக்கவில்லை. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 தொகுதிகளுக்கு ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா தொகுதிகளுக்கும் சென்றார், பொதுக்கூட்டங்களில் பேசினார். அவருடைய உரைகளை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, அல்லது அவருடைய உரைகளை பத்திரிகைகள்ல படிச்சிருப்பீங்க. கூட்டணி கட்சி என்பதால் பாராட்டி எங்களுக்கு பழக்கம் இல்லை. உண்மையிலேயே அந்த உரையில் அரசியல் அம்சங்கள் ஏராளமாக பொதிந்திருந்தது. ஏன் பாஜக பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும், ஏன் மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும், ஏன் அதிமுக முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான அரசியல் காரணங்கள் அடங்கிய உரையாக அது அமைந்தது. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக எங்களால் முடிந்தவரை நாங்கள் பரப்புரை செய்திருக்கிறோம். தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், துண்டறிக்கை விநியோகம், கீழ்மட்டத்தில் அரசியல் பிரச்சாரம் என்பதை நாங்களும் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறோம். எங்களுடைய தோழர்கள் போட்டியிட்ட திண்டுக்கல், மதுரை தொகுதிகளில் ஒரு மகத்தான வெற்றி கிடைப்பதற்கு கூட்டணி கட்சிகள் பொதுவாக செயல்பட்டன என்பதோடு சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள் சுற்றி சுழன்று மிகப்பெரிய உழைப்பை அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். 2 மாவட்டத்திலும் இருந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய தோழர்கள் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மேடையிலிருந்து எங்களுடைய வெற்றிக்காக உழைத்த அத்தனை பேருக்கும், நான் பட்டியலிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். இப்ப தேர்தல் முடிவுகள் என்ன வந்திருக்கு? 3வது முறையா மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்று விட்டார் அப்படிங்கிற வருத்தம் அங்கங்க இருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடிந்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற உணர்வு நம்முடைய மனசுல வராம இல்லை. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா, கடந்த 2 தேர்தல்கள்ல 2014, 2019 தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது, ஆட்சி அமைத்தது. கூட்டணி அல்ல, தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைத்தது. ஆனா இந்த தேர்தல்ல என்னாச்சு? நாம் நடத்திய பிரச்சாரம், மக்கள் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகள், இந்தியாவில் பல தொகுதிகளில்
வேலையின்மை அப்படிங்கிறது கடுமையான பிரச்சனை, ஜிஎஸ்டி கடுமையான பிரச்சனை, விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அவர்களது போராட்டங்கள் என்பது முக்கியமான அம்சமாக பல்வேறு தொகுதிகள்ல முன்னுக்கு வந்தது. கடுமையான விலைவாசி உயர்வு, மக்கள் வாழ்க்கை நடத்த முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த நேரம், அதே போல சிறு குறு நடுத்தர தொழில் செய்பவர்கள் ஜிஎஸ்டி காரணமாகவும் மூலப்பொருள் விலையேற்றம் காரணமாகவும் அவர்கள் பட்ட பாடு, இந்த பிரச்சனைகள் தான் கூடுதலாக முன்னுக்கு வந்தது. அப்ப அதனுடைய விளைவு என்ன? என்னதான் ராமர் கோயில் ராமர் கோயில்னு அவங்க பாட்டு படித்தாலும் கூட ஒரு வகுப்புவாத அரசியலை செய்வதற்கு தொடர்ச்சியாக மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணிகளும் முயற்சி செய்தாலும் கூட மக்கள் பல்வேறு இடங்கள்ல தெளிவாக வாக்களித்து பிஜேபியை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார்கள். இந்த முறை அவர்கள் பெற்ற எண்ணிக்கை என்பது பெரும்பான்மைக்கு 32 தொகுதி குறைவு. 32 தொகுதி குறைவு. சரி, எங்க வந்து ஓட்டுக்கள், அதனால தனி பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு அடி அவங்களுக்கு. அடுத்து சில கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் அரசாங்கம் நடத்த வேண்டியிருக்கும் என்பது அவர்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய அடுத்த அடி. எனவே இந்த கன்னத்துல ஒரு அறை, அந்த கன்னத்துல ஒரு அறையை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தேர்தல் முடிவுகளை பார்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் இதை பாராட்டி முரசொலியிலே நிச்சயமாக தலையங்கம் எழுதியிருப்பார். மக்கள் வாக்களித்த விதத்தை மனம் குளிர பாராட்டி இருப்பார் என்றுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதனால இது ஒரு வெற்றியாகத்தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்தது என்ன? உத்தரப்பிரதேசத்துல அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடி. இது என்ன அடின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா 2 கண்ணம் தான் இருக்கு, அதுல 2லயும் ஏற்கனவே அடி விழுந்துருச்சு. அதனால உத்தரப்பிரதேசத்துல விழுந்த அடிய என்ன அடி என்று சொல்வதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலேயே மிக பலத்த அடி உத்தரப்பிரதேசத்துல தான் விழுந்திருக்கு. கடந்த 2 தேர்தல்கள்ல ஏகப்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை 29 தொகுதிகள் குறைந்து அவர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில தான் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். எங்கு ராமர் கோயில் கட்டப்பட்டதோ, எதை தேர்தல் பரப்புரையினுடைய மையமாக அவர்கள் மாற்றினார்களோ, என்னெல்லாம் சொன்னாங்க? ராமர் சிலையை கொட்டடியிலிருந்து கோயிலுக்கு கொண்டு வந்தவர்களை நாம் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். ராமர் குழந்தை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் சிரித்திருக்கிறார். இதையெல்லாம் தான் அவங்க உத்தரப்பிரதேசத்துல அவர்களுடைய பரப்புரையாக பட்டி தொட்டி எங்கும் செய்தார்கள். அந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட இடமான அயோத்தி அடங்கி இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில அவர்கள் மண்ணை கவ்வி இருக்கிறார்கள். எனவே ராமர் ராமர் என்று ஊரெங்கும் அவர்கள் பேசிய பேச்சு அந்த இடத்துல, சொந்த இடத்துல அவர்களுக்கு சாதகமாக முடியவில்லைங்கிறத நம்ம இந்த நேரத்துல மக்கள் அளித்த வாக்குகளுடைய மகத்துவமாக பார்க்க வேண்டும்ங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புறேன். அங்க கோயில் கட்டும் போது நிலங்களை கையகப்படுத்தினார்கள். விவசாயிகளுக்கு முறையான நஷ்ட ஈடு இல்லை. அந்த பகுதியில் அமைந்திருந்த பல சிறு கடைகளை கோயில் கட்டுவதற்காக அகற்றினார்கள். அவர்களுக்கு முறையான இழப்பீடு இல்லை. அந்த மாநிலம் முழுவதும், தொகுதி முழுவதும் பொருளாதார பிரச்சனைகள் மையமாக முன்னுக்கு வந்தன. இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த தொகுதியில பாஜக மண்ணை கவ்வி இருக்கிறது. அந்த தொகுதியில, ஃபைசாபாத் தொகுதியில வென்றது யார்? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு வேட்பாளர். அது பொது தொகுதி. இந்த வேட்பாளர் தலித் வகுப்பை சேர்ந்தவர். ஒரு பொது தொகுதியில தலித் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி காண வைத்திருப்பதை ஒட்டுமொத்த உலகம் ஆர்வமாக பார்க்கிற அளவுக்கு இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி என்பது அங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதனால ராமர் ராமர் என்று எவ்வளவு பேசினாலும் அது அவர்களுக்கு வாக்காக மாறவில்லை, வாக்குகளாக அறுவடை செய்ய முடியல. சரி, அதையெல்லாம் விடுங்க. மோடி எங்க நின்னாரு? உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதியில நின்னாரு. கடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற போது வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? 4,80,000. ஆனா இந்த முறை 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது
முதல் சுற்றில் மோடி பின்னடைவு அப்படிங்கிற நல்ல விஷயத்தை காதல கேட்டோம். இரண்டாவது சுற்றுல பின்னடைவு, மூன்றாவது சுற்றுல பின்னடைவு, நான்காவது சுற்றுல பின்னடைவு. பாஜக கூடாரம் கதி கலங்கியது, மோடி கதி கலங்கினார். பிறகுதான் இன்ச்சாக முன்னேறி கடைசியில வெற்றி பெற்றார். வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னா வெறும் 1.5 லட்சம். 4,80,000 எங்கே, 1.5 லட்சம் எங்கே? அப்ப மக்கள் மோடிக்கே பாடம் புகட்டி இருக்கிறார்கள். அவர் அங்கு வெற்றி பெற்று விட்டார் என்று பார்க்க கூடாது. இந்த பின்னணியோடு நாம் இணைத்து பார்த்தால் அது நரேந்திர மோடி அவர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தோல்வியாகத்தான், அந்த வெற்றி என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தோல்வியாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல வடகிழக்கு மாநிலங்கள் 8 மாநிலம் இருக்கு, மொத்தம் 25 தொகுதி. கடந்த முறை இவர்களுடைய கூட்டணி 19ல வெற்றி பெற்றது. இந்த முறை அவங்க என்ன திட்டமிட்டாங்க? 19ல ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம், அதனால 25 தொகுதியில 23ஐயாவது கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் வகுத்தார்கள். ஆனா தேர்தல் முடிவு என்னாச்சு? 23 வாங்கல, போன முறை வாங்கின 19ஐயும் வாங்கல. அதிலும் 3ஐ இழந்து அவர்களுடைய கூட்டணி வெறும் 16 தொகுதிகளில் தான் இந்த 8 மாநிலங்களிலும் சேர்த்து வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் மணிப்பூர். மணிப்பூர்ல 2 தொகுதி. அதுல கடந்த தேர்தல்ல 1ல பிஜேபி வெற்றி பெற்றிருந்தது, 1ல அவங்களுடைய கூட்டணி கட்சி நாகா கட்சி ஒண்ணு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை 2லும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பிஜேபியும் அவர்கள் கூட்டணி கட்சியும் மணிப்பூரின் 2 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்த விவரங்களைத்தான் தேர்தல் முடிவுகள் நமக்கு அறிவிக்குது. மணிப்பூர் மக்கள் ஏன் அப்படி வாக்களிச்சாங்க? இந்த 2 தொகுதியில ஒன்னு பெரும்பான்மை மெய்ட்டி இன மக்கள் நிறைந்த தொகுதி, இன்னொன்னு குக்கி இன மக்கள், பழங்குடியின மக்கள், அவர்கள் நிறைந்த தொகுதி. 2 தொகுதியிலேயும் இருக்கிற 2 பிரிவு மக்களும் சேர்ந்து பாஜகவுக்கும் மோடிக்கும் ஆப்பு வைத்து இருக்கிறார்கள், வேட்டு வைத்து இருக்கிறார்கள் என்றுதான் இந்த முடிவுகளை பார்க்கணும். மணிப்பூர் 10 எரிஞ்சிருங்க, ஒரு தரம் கூட மோடி போகல. நம்ம பல இடங்கள்ல கூட்டம் போட்டு பேசணும், தேர்தல் நேரத்திலையும் பேசணும். ஆனா இதே காலகட்டத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு மோடி எத்தனை தரம் போனாரு? 167 முறை போயிருக்காரு. மணிப்பூர் பக்கம் திரும்பி பார்க்க அவருக்கு நேரம் இல்லை. வெளிநாடுகளுக்கு 14 முறை போயிருக்கிறார். இந்த விவரங்கள்லாம் ஒயர் பத்திரிகையில மிக தெளிவாக விரிவாக எடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றன. அப்ப இந்தியாவுக்குள்ள 167 முறை மாநிலங்களுக்கு போக தெரிகிறது, வெளிநாடுகளுக்கு 14 முறை போக தெரிகிறது. கொழுந்து விட்டெறியும் மணிப்பூர் பக்கம் தலை வைத்து படுப்பதற்கு கூட ஒரு பிரதமர் முன்வரவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு கேவலம். மணிப்பூர்ல மக்கள் கொல்லப்பட்டதை பார்த்தோம். 60,000 பேருக்கு மேல் வீடு இழந்து சொந்த மாநிலத்தில் அகதிகளாக மாறிய அவலத்தை பார்த்தோம். கண் முன்னாலே ஒரு பெண்மணி ஆடைகள் களையப்பட்டு பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய கும்பலால் இழுத்து வரப்பட்டு பின்னால் வல்லுறவு செய்யப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் வீடியோல பார்த்தோம். இதென்ன இந்தியாவா? எதுக்கெடுத்தாலும் கலாச்சாரம், பண்பு, மாண்பு என்று இவர்கள் பேசுகிறார்கள். பழமை, பெண்களை நாங்க தாயாக மதிக்கிறோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று கதை விடுகிற இவர்கள் ஆட்சியில் மணிப்பூரில் பட்டப்பகலில் கண் முன்னால் ஒரு கும்பல் இந்த அளவுக்கு மோசமான வன் செயலில் இறங்கி இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட பிரதமரால் முடியவில்லை. அங்கு ஆட்சி நடத்துவது பாரதிய ஜனதா கட்சி. அடிக்கடி என்ன சொல்லுவாங்க? டபுள் என்ஜின் பாங்க. ஏன்னா மத்தியிலே எங்க ஆட்சி, மாநிலத்திலே எங்க ஆட்சின்னு. அதனால 2 இடத்துலயும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு. ஆனா சொந்த மாநில மக்களை கூட அவர்களால் பாதுகாக்க முடியவில்லைங்கிற விஷயங்களை பார்த்தோம். அதனால மணிப்பூர்ல மறுநாடி ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு மாநிலங்கள்லையும் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 13-14 சீட்ல அவங்க தோற்று, கடந்த முறை வாங்கியதை விட தோற்று போனார்கள். இதுல எல்லாம் முக்கியமான காரணம் என்ன? பஞ்சாப்ல உள்ள கூட ஜெயிக்கல. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மேற்கு உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இங்கெல்லாம் அவர்கள் கீழே சரிந்ததற்கு காரணம் என்ன? விவசாயிகளுடைய மகத்தான போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வேளாண் சட்டங்கள் வந்தபோது அதை எதிர்த்து வாக்களித்தார்கள், அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். நாடாளுமன்றத்துக்கு வெளியே நடந்த போராட்டங்களில் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள், திமுக, மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட அனைவரும் பங்கெடுத்தார்கள். தமிழகத்துல பல இடங்கள்ல இந்த கூட்டணி கட்சிகளின் சார்பாக மறியல் நடத்தி இருக்கிறோம், கடையடைப்பு செய்திருக்கிறோம், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம். நாடு முழுவதும் நடந்த விவசாயிகளுடைய அந்த வீரம் செறிந்த போராட்டங்கள் தான் இப்படிப்பட்ட மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவ காரணமாக இருந்திருக்கிறது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பார்க்கணும். பொதுவா சமத்துவம் என்பதை நம்ம எல்லாருமே பேசுறோம். இங்க பேசும்போது கூட பெண்களை அதிக அளவு முன்னுக்கு கொண்டு வருகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதுல ரொம்ப கராராக நாங்களும் இருக்கிறோம். ஆனா என்ன சொல்ல வேண்டி இருக்குன்னா, இன்னும் நம்ம முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல கூடுதலா நம்ம எல்லா கட்சிகளுமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும். பெண்கள் கவுன்சிலர்களாக இருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேசல. கவுன்சிலர்கள், பெண் கவுன்சிலர்கள் சுயமாக செயல்பட முடிகிறதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. நான் இந்த கட்சியை மட்டும் சொல்லல, பொதுவாக பல இடங்கள்ல பெண்கள் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு பதிலாக நிர்வாகம் செய்வது அவர்களுடைய கணவன்மாராக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம். இதுக்கா சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வந்தோம்? இதுக்கா பெண்களுக்கு இடஒதுக்கீடு? ஆகவே பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் சுயமாக செயல்படுவதற்கான பயிற்சியும் வாய்ப்பு வசதிகளையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை சென்னை கார்ப்பரேஷன், சென்னை மாநகராட்சியில மட்டும் ஒரு சர்க்குலர் போட்டாங்க. அந்த சர்க்குலர்ல கவுன்சிலர்களுக்கான கூட்டம் நடந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள், அவர்கள் வீட்டு ஆளும் என்பதிலும் நம்முடைய எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர வேண்டும். எனவே பெண்களுக்கு பொறுப்பு என்று வந்தால் மட்டும் போதாது, பதவி என்று வந்தால் மட்டும் போதாது, அவர்கள் கையில் உண்மையான அதிகாரம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்க எனக்கு முன்னால பேசின நண்பர் கூட சொன்னாரு, தமிழிசையை எப்படி அமித்ஷா கை நீட்டி திட்டினார்னு. நமக்கு மொழி தெரியாதனால என்ன திட்டினாருன்னு தெரியல. ஆனா உடல் மொழி, முகபாவம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ கடுமையாக பேசினார் அப்படிங்கிறது தெரியுது. அவங்க தமிழிசை முகமெல்லாம் சொரத்து இழந்து ஒரு மாதிரி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அவங்க சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அந்த காட்சியில தெரியுது. அப்ப நிச்சயமாக பெண்களை பாதுகாக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்கிறத கூடுதலாக சேர்த்து நாம் பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியா பாலியல் ஜனதா கட்சியா என்று கேட்கிற அளவுக்கு பல்வேறு இடங்கள்ல பாலியல் வல்லுறவு குற்றவாளிகள் இந்த கட்சிகளுடைய தலைவர்களாக, செயல் வீரர்களாக இருக்கிறார்கள். நீங்க பேப்பர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். சமூக விரோத செயல் அல்லது ஒரு விவசாயியுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதே போல போதைப் பொருள் கடத்தல், இப்படி எந்த குற்றத்தை பார்த்தாலும் அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், இந்த மாதிரியான செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை விட நாங்கள் வேறுபட்டவர்கள் என்று நாம் சொன்னால் மட்டும் போதாது, பண்பாட்டு ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பெண்கள் குறித்த அணுகுமுறை உட்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறையை நாங்கள் அறவே நிராகரிக்கிறோம். எங்களுடைய இயக்கம் திராவிட இயக்கமாக இருந்தாலும் மார்க்சிய இயக்கமாக இருந்தாலும் இந்த இயக்கங்கள் பெண்களை மதிப்பது பெயரளவில் இல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் அனைத்து இடங்களிலும் நாங்கள் மரியாதையோடு பெண்களை நடத்துகிறோம் என்கிற அந்த கருத்து இன்னும் கூடுதலாக முன்னுக்கு வருவதற்கான பணிகளை நாம் ஆற்ற வேண்டி இருக்கிறது. மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை பிடித்த பின்னணியில ஏற்கனவே சொன்னதை போல கூட்டணி கட்சிகளை சார்ந்துதான் செயல்பட முடியும்னு சொன்னா, கடந்த 10 ஆண்டுகளாக மூர்க்கத்தனமாக அவர்கள் முன்வைத்த பல அஜெண்டாக்களை இந்த முறை அவ்வளவு விரைவாக எடுத்துவிட முடியாது. இந்தியா கூட்டணி கட்சிகள் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளவு பேர்னு பாத்தீங்கன்னா 234 பேர். நாடாளுமன்றத்தில் 234 பேர் எதிர்கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்கள்.
அதனால நினைச்சதையெல்லாம் இந்த ஆட்சி கொண்டு வந்து விட முடியாது. மூச்சு விடுவதற்கு நமக்கு ஒரு அவகாசம் கிடைத்திருக்கிறது. போராட்டங்களில் நாம் பின்தங்கிவிடக் கூடாது. நாம் இத்தனை பேர் வென்று விட்டோம், அவர்கள் குறைந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து விழிப்போடு இல்லாமல் போய்விடக் கூடாதுங்கிற எச்சரிக்கையை நிச்சயமாக கலைஞர் அவர்கள் இருந்தால் கொடுத்திருப்பார். அவருடைய புகழஞ்சலி கூட்டத்தில் அவர் கொடுத்திருப்பார்ங்கிற அந்த எச்சரிக்கையை தான் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நான் முன்வைக்கிறேன். இழந்த ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். கொண்டு வரப்பட்ட மோசமான சட்டங்களை எல்லாம் மாற்றுவதற்கான, திருத்துவதற்கான, ரத்து செய்வதற்கான போராட்டங்களை நாம் செய்ய வேண்டும். கேஸ் விலை உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை குறைப்பதற்கான போராட்டத்தை இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் செய்ய வேண்டும். தொழிலாளர் உரிமைகளை, முறைசாரா தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான முயற்சி, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்த முயற்சி, பட்டியலின பழங்குடியின மக்கள் இன்றைக்கு படக்கூடிய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான போராட்டம், சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கான வீரம் செறிந்த போராட்டம், இவற்றையெல்லாம் வரக்கூடிய காலத்துல இந்த கூட்டணி கட்சிகள் அனைவரும் இணைந்து கடந்த காலத்தை விட வலுவாக நடத்த வேண்டும். அதிலே நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கட்சி முன்முயற்சி எடுக்கும். அப்படிப்பட்ட போராட்டங்களில் இந்த கூட்டணி கட்சிகளோடு தோளோடு தோள் சேர்ந்து நாங்கள் போராடுவதற்காக முன்வருவோம் என்று சொல்லி, கலைஞர் அவர்களுடைய இப்படிப்பட்ட பங்களிப்பு எதிர்காலத்தில் நாம் நடத்த இருக்கிற போராட்டங்களுக்கு உரம் சேர்க்கும், ஊக்கமளிக்கும் என்பதையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.